சரி, ஒரு சில காரியத்தை நாம் தியானித்து கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவருடைய நடத்துதலை குறித்து நம்ம சிந்திச்சுட்டு வரோம். போன வாரம் ஆவியானவருடைய நடத்துதல், ஆவியானவருடைய அசைவை குறித்து பார்த்தோம். அதே அனுபவத்திலிருந்து ஒரு வருஷம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்க படிக்கணும். அப்போஸ்தலர்ல இருந்து தான் தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் இருந்து வேதத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிங்க கதையை 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31, 32. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார், திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவராகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடையவைகள் என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சரி, ஆவியானவர் அவர்கள் கூடி இருந்த இடம் என்ன செஞ்சாமா? அசைந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது சொல்லப்பட்டது. அடுத்த வசனம் சொல்லுது, விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார். இப்ப ஆவியானவருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது சொல்றோம் என்ன நடக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஆவியானவருடைய நடத்துதல் நமக்குள்ள வரும் பொழுது என்ன நடக்கும்? முதல் பகுதி அந்த சோத்திரம் 31வது வசனத்தை பார்க்கும்போது அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. 3வது சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா சொன்னாங்க. இந்த காரியம் நடப்பதற்கு இவங்களுக்குள்ள இருந்த செயல் என்ன, அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசிகளான திரளான கூட்டத்தாருக்குள்ள என்ன இருந்துச்சமா? ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆவியானவரால் நாம் நடத்தப்படும் பொழுது நமக்குள்ள என்ன வருமாமா? ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக மாறும். அல்லேலூயா. ஏன் ஒரே இருதயமும் ஒரே மனமும் நமக்குள்ள வேணும்? எதுக்கு ஒரு மனம் வேணும்? எதுக்கு சோத்திரம் ஒரே இருதயம் உள்ளவர்களாக நாம் மாறணும்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அப்படி நடத்துகிறார் அப்படின்னா, பைபிள்ல யாக்கோபு எழுதின நிருபத்துல சோத்திரம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அல்லேலூயா. சோத்திரம். ஏன் ஒரு மனம் வேணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ளேயே இருமனம் இருக்குமையானால் அவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். ஒரு மனுஷனுக்குள்ளேயே 2 மனம் இருந்தா அவன் தன் வழிகளில நிலையற்றவனா இருப்பானே. ஆனால் ஒரு கூட்டத்துக்குள்ள இருமனம் இருக்குமையானால் அந்த கூட்டம் சிதறடிக்கப்பட்டோம். ஆதியாகமத்துல நோவாவுக்கு அடுத்து இந்த ஜனத்துல ஒரே கூட்டமா இருக்கிறாங்க. நோவாவுடைய பிள்ளைகள் சோத்திரம் யாருங்க? ஆமா, இவங்க எல்லாம் ஒரே கூட்டமா இருக்குது. 11வது அதிகாரமா 10வது அதிகாரமா நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாம் ஒரே இடத்துல நின்று அவங்க சொல்றாங்க, நாம் சிதறி போகாமல் இருக்கும்படிக்கு நமக்காக ஒரு கோபுரத்தை கட்டுவோம், ஒரு பட்டணத்தை கட்டுவோம், ஒரு பெரிய பில்டிங் கட்டுவோம். அதுதான் பாபேல் கோபுரம் என்று சொல்லப்படுது. ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம், அதுக்கு செங்கல் இருக்கிறது, அந்த செங்கலை ஜாயின் பண்றதுக்கு நிலக்கீழ் இருக்கிறது, நம்ம கட்டுவோம். எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். ஆண்டவர் பார்த்தாரு. வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? நீங்க பாத்தீங்கன்னா
இறங்கினார். எப்படி இருக்கிறாங்க? ஒரே கூட்டமாயும் இருக்கிறார்கள். பாருங்க, திரளான கூட்டத்தார் ஒரே கூட்டமா இருக்கிறாங்க. சோத்ரம், ஒரே பாஷை பேசுறாங்க. சோத்ரம், ஆகினால அவர்கள் செய்ய நினைத்தது என்ன செய்யாதுங்க? நடைபெறாது. ஏன் ஒரு மனம் வேணும் தெரியுங்களா? ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனதை கொண்டு வருகிறார் தெரியுங்களா? ஏன் பரிசுத்த ஆவியானவர் ஒரே பாஷையை கொடுக்கிறார் தெரியுங்களா? தேவனால் நமக்கு செய்யப்பட வேண்டியவைகளை தடையில்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் சபையை குறித்து, தேவன் ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். அதனால அந்த குடும்பத்திற்குள்ள ஒரு மனம் வரணுங்கிறாரு, அந்த சபைக்குள்ள ஒரு மனம் வரணுங்கிறார். இவர்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கிறார். சொல்றாரு, இவர்கள் ஒரே இருதயம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், ஒரே பாஷை உள்ளவர்களா இருக்கிறார்கள். ஆகையினால இவர்கள் செய்ய நினைத்தது நினைச்ச முடியாது, தடை பண்ண முடியாது. ஆகையினால இவர்கள் பாஷை என்ன செய்யணும்? தாறுமாறாக்கணும். எப்ப அவருடைய பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டதோ அப்பொழுது அந்த கோபுரம் கட்டப்படுகிறது என்ன செஞ்சுங்க? நிற்கப்பட்டுச்சு. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஒரே மனமா இருந்தா அது கண்டிப்பா கட்டப்பட்டு என்ன செஞ்சிருக்குங்க? மேல போயிருக்கும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அப்ப ஒரு மனம். ஏன் அப்படின்னா தேவ திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நமக்குள்ள ஒரு மனம் தேவை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஏன் நம்ம திட்டத்தை இல்ல, நம்முடைய எண்ணங்களை இல்ல. ஸ்தோத்திரம். நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய சபையை குறித்து தேவ திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமையானால் அந்த குடும்பத்திலையும் அந்த சபைக்குள்ளும் என்ன வேண்டும்? ஒரு மனம் வேணும். இங்க ஆண்டவர் அதான் செய்யறாரு பாருங்களேன். அவர்கள் எல்லோரும் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவங்களுக்குள்ள ஒரு மனம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள ஒரே இருதயம் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆகினாங்க அவங்க கூடி இருந்த இடம் இருந்துச்சு, அசைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப ஸ்தோத்திரம். ஆகினால யாக்கோபு கூட சொல்றாரு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக. ஆமோஸ் புத்தகத்துல பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய, ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து சொல்றாரு. 2 பேர் ஒருமனப்பட்டாதான் ஒன்னா என்ன செய்ய முடியும்? நடந்து போக முடியலான்னு போக முடியாது. ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து என்ன செய்ய முடியாது? நடந்து போக முடியாது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் ஒருமனப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். யாரோடு ஒருமனப்பட வேண்டும்? யாரோடு ஒருமனப்பட வேண்டும்? சொல்லலாம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில சீசர்கள் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். அதனால அங்க ஒரு அசை உண்டாகுது. இப்ப யாரோடு ஒருமனப்பட்டார்கள் அப்படிங்கறது முக்கியம். சொல்லலாம். யாரோடு ஒருமனப்படணும்? ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரோடு ஒருமனப்பட வேண்டும். சொல்லலாம். அப்பதான் பரிசுத்த ஆவியானவரோட நடக்கையை நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இல்லைன்னா பார்க்க முடியாது. சொல்லலாம். அல்லேலூயா. இந்த சீசருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இருக்கிறார். என்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அன்னையிலிருந்து இவர்கள் பரிசுத்த ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகையால்தான் ஸ்தேவான் மேல கல்லெறிந்தா கூட ஸ்தேவான் சொல்றான், ஆண்டவரே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னான். இந்த அனுபவத்திற்குள் பவுல் வந்த பொழுது பவுல கல்லெறிஞ்சி சோதரன் செத்து போயிட்டான்னு சொல்லி இழுத்து ரோட்ல விழுந்து சோதரன் போட்டுட்டு போன போது கூட அவன் எழுந்திருச்சு தன்னை திடப்படுத்திக் கொண்டு தன் ஜனங்களை திடப்படுத்திக் கொள்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருந்ததினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஒருமனப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட வேண்டும்.
பாருங்க, ரோமர்கள் நிருபத்துல 8வது அதிகாரம் 4வது 14வது சொல்லுது, எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் தான், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் தான் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அடையாளப்படுத்தும். எல்லாத்தையும் நினைச்சு எதுங்க அடையாளப்படுத்தும். சொல்லலாம், பரிசுத்த ஆவியானவரோடு ஒருமனப்பட்டாதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். பரிசுத்த ஆவியானவரோடு ஒருமனப்பட்டோம்னா தான் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல நமக்கு என்ன செய்யும்? விடுதலை கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஒருமனப்பட்டதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்தை தேவனுக்கு முன்பதாக என்ன செய்ய முடியும்? கொண்டு போக முடியும். நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். இல்லாட்டி என்ன செய்ய முடியாதுங்க? வாய்க்க பண்ண முடியாது. அதுதான் இங்க பவுல் ரோமருக்கு பொழுது தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவன். நான் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறேனா? என்னை யார் கேள்வி பண்றா? என்னை நடத்துகிறது யாரு? நமக்கே தெரியும். நான் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறேனா இல்ல வேற ஏதாவது நடத்தப்படுகிறேனா நமக்கு என்ன செய்யும்? தெரியும். எப்ப நான் ஆவியானவரோடு இணைந்திருக்கும் பொழுது. ஆவியானவரோடு இணைந்திருப்பேனால் ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்பதை என்னால் என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். இல்லைன்னா கண்டுகொள்ள முடியாது. வேற ஆவியோடு இணைந்திருப்பேனால் தெரியும், இந்த ஆவிதான் என்ன செய்யுது? நடத்துது. சில நேரத்தில் அந்த ஆவி அதுதான் நம்மளை நடத்துதுன்றது என்ன செய்ய முடியாதுங்க? கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரா அல்லது மற்றவர்கள் நடத்துகிறார்களா என்பதை நம்மளால என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். ஏன் அப்படின்னா, சோத்திரம், எவர்கள் தேவாவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரா இருக்கிறாங்களாமா? தேவனுடைய புத்திரர், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள். அப்ப அவருடைய பிள்ளைகளாக இருப்பேனால் அவர் என்னை நடத்துவது எனக்கு என்ன செய்யுங்க? தெரியும். அதைத்தான் நீங்க சொல்றாரு, எவர்கள் தேவாவில் நடத்தப்படுகிற அனுபவம், தேவாவினால் நடத்தப்படுகிற அனுபவம். தேவாவினால் நடத்தப்படுகிற அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா அது ஒரு ஜெயம் உள்ள ஒரு அனுபவம் தான். அப்போஸ்தலர் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பாடுகள் இருந்தது, உபத்திரவங்கள் இருந்தது, நிந்தைகள் இருந்தது, அவமானங்கள் இருந்துச்சு, எல்லாமே இருந்தாலும் அதை ஆவியானவருடைய நடத்துதலின் படி கொண்டு போனதினாலே அதெல்லாம் அவர்களுக்கு ஜெயமாய் மாறினது. கரங்களை தட்டி ஆண்டவரை பவுல் 2 கொரிந்தியர்ல தன்னுடைய நடத்துதலை குறித்து அவர் சொல்லுவார். தன்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தை குறித்து சொல்லுவாரு. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள் என் வாழ்க்கையில வந்துச்சுன்னு சொல்லுவாரு. ஆனா இதெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சொல்றார். கிறிஸ்துவின் நிமித்தமாக சகித்துக் கொண்டேன் என்று சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவினுடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்குது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு யாரு கூட்டிட்டு போறாங்க? சோதனை தான். பிசாசால தான் சோதிக்கப்பட போகிறாரு. பிசாசால் சோதிக்கப்படுவதற்கு வழி நடத்துகிறது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சில நேரத்துல பிசாசு கிட்ட பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். யோபு பிசாசு கிட்ட என்ன செய்தாரு? கொடுத்தார். யோபுவை அழிப்பதற்கு இல்ல, யோபுவை கொன்று போடுவதற்கு இல்ல, யோபுவை பூமியில போட்டு புதைச்சு போடுறதுக்கு இல்ல. சோத்திரம். யோபுவை கொண்டு பிசாசை ஜெயிப்பதற்கு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சில நேரத்துல நம்மளை கர்த்தர் பிசாசுடைய கரத்துல கொடுக்கிறாரு. நம்மை அழிப்பதற்காக இல்ல, நம்மை கொன்று போடுவதற்காக இல்ல, நம்மை கொண்டு, உங்களை கொண்டு கர்த்தர் பிசாசை ஜெயிப்பதற்காக, பிசாசை தோற்கடிப்பதற்காக இந்த சோதனையில கர்த்தர் நம்மளை கொண்டு வராரு. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுடைய வாழ்க்கையில் அதாங்க நடக்குது. சோத்ரம். ஆவியானவரால் சோதனை எங்க செய்யப்படுறாங்க? வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். வனாந்தரம் 40 நாட்கள் சோதனை முடிஞ்ச பிறகு பைபிள் சொல்லுது, யார் வந்ததாமா? சோதனைக்காரன் வந்தான். பிசாசினால் சோதிக்கப்பட்டார். சோதனை 3 முறை அங்கே சோதனை குறித்து சொல்லுது. இந்த மூன்று விதமான காரியங்களை குறித்து சொல்லுது. நம்ம வருகிற நாட்கள் அதை சிந்திப்போம். 3 முறை
சோதிக்கிறான். சோத்திரம். சோதனையில யார் ஜெயிச்சதுங்க? யார் ஜெயிச்சதுங்க? இயேசு ஜெயித்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சோத்திரம். ஐயா, அவர் ஜெயித்தார். அவர் தேவகுமாரனவர் ஜெயித்தார். சோத்திரம். நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு இல்ல. அவர் சொல்றாரு, நான் ஜெயித்ததை உனக்கு மாடலா வச்சிருக்கிறேன். நான் ஜெயிச்சது போல நீ என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஏன்னா நீ என்னுடைய, சொல்லுங்க, குமாரன். நீ என்னுடைய குமாரத்தி. கரைகளை தட்டியானவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு சோத்திரம். ஒரு 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 போலீஸ் அதிகாரி டிஎஸ்பி பேசுவார். நிறைய பார்த்துருக்கீங்க. ஒரு பேர் எனக்கு சரியா தெரியல. சோத்திரம். ஒரு எஸ்பி பேசுவார். நிறைய காலேஜ்ல எல்லாம் போய் பேசுவார். சோத்திரம். அவர் கழிந்த நாளில ஒரு ஒரு பேசிட்டு இருந்தாரு, கேட்டுட்டு இருந்தார் வீட்டுல. அவர் சொல்றாரு, அவர் துப்பாக்கி சொல்ற போட்டி, துப்பாக்கி சொல்றதுல ஜெயிச்சிருவார். தமிழ்நாடு அளவுல, சொல்ற இந்தியா அளவுல 3 முறை தங்கப்பதக்கம், 4 முறை தங்கப்பதக்கம் நினைச்சிருக்கிறாரு, வாங்கியிருக்கிறார். இந்த இவர் தங்கப்பதக்கம் வாங்கினதுல கொஞ்சம் பெருமை வந்துருச்சு. இந்த 3 முறை வாங்குறது வரைக்கும் இல்ல, 4வது முறை வாங்கினோட பெருமை. யாருக்கு இந்த 4 முறையும் ஜெயிச்சிருக்கிறாருன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நாயர். அவர் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி. சோத்திரம். ஒரே சாப்பிட்ட டக்க டக்க டக்குன்னு சுட்டு வராங்க. அதே மாதிரி அவர் சுட்டு வரான். ஒரு இமைப்பொழுது சின்ன நிலையில தான் அவர் என்ன செய்வாரு? தோத்து போவார் 2 பேருக்குள்ள. அல்லேலூயா. கடைசி 5வது முறை சோத்திரம் துப்பாக்கி சூடு போட்டிக்கு அனுப்புறாங்க. துப்பாக்கி சூடு போட்டிக்கு அனுப்புறாங்க. சோத்திரம். அங்க சோத்திரம் இவர் போனா அங்க அந்த நாயர் அப்படிங்கிறவர் வரல. ஏன் அப்படின்னா அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். இவர் பார்த்தாரு, எனக்கு இருந்த ஒரே ஒரு போட்டியாளர் அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டார். தனி மெஜாரிட்டியில நடந்துச்சிருவேன், ஜெயிச்சிருவேன். நிறைய ரவுண்ட்ஸ் போச்சு. கடைசியில ஒரு பெண், ஒரு பொம்பளை பிள்ளை, வாலிப பிள்ளை இவருக்கு சரியா நினைச்சது, போட்டியில நிக்குது. சோத்திரம். முதல் ரவுண்டு சோத்திரம் 2 பேர் அடிச்சாங்க. 2 பேர் அடிச்சா சோத்திரம் 2 பேருக்கு ஈக்குவல் மார்க். சோத்திரம். அப்ப டாஸ்ல யாருக்கு போட்டு இது பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்படி நாம தோத்தோம்னா டாஸ்ல தோத்து போயிட்டு வந்துக்கிறோம், நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குது. அதுல சொல்லிச்சாம டாஸ் எல்லாம் வேண்டாம், குழுக்கள் முறையில எல்லாம் வேண்டாம், மறுபடியும் போட்டி வைப்போம். யார் ஜெயிக்கிறாங்களோ யாருக்கு 10 ரவுண்ட்ஸ் 10 புல்லட் அடிக்கணுமாமா. சோத்திரம். 10 புல்லட். சோத்திரம். அதுக்குள்ள ஒரே ரவுண்ட்ல 10 புல்லட் கடகடன்னு அடிச்சிருச்சு. சோத்திரம். இவர் அடிச்சாரு. இந்த டைம்ல அந்த புள்ள ஒரு பாயிண்ட் ஜெயிச்சிருச்சு. இவர் என்ன செஞ்சாரு? தோத்து போயிட்டார். ரொம்ப கஷ்டம், ரொம்ப வெட்கம். ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட தோத்துட்டோமே. சோத்திரம். சொன்னாங்க, அந்த பிள்ளை வந்து சொல்லித்தான், நீங்க இந்த தோத்ததை கண்டு நீங்க என்ன செய்ய வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். ஏனென்றால் இதுவரைக்கும் நீங்கள் யாரை தோத்தீர்களோ அவருடைய பிள்ளை தான் நானு. அவர்கிட்ட தான் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, தோத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தேவன் நம்மை சோத்திரம் வெட்கத்திற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் வெட்கப்படுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில கட்ட சோதனையை கொடுக்கிறதில்லை. சோத்திரம். நான் தன் தகப்பன் ஒருவேளை தோற்று போனாலும் அவருடைய பிள்ளை நின்று யாரிடத்துல தோற்றதோ அதே மனிதனிடத்துல ஜெயிச்சு சொல்லிச்சு, காலையில தூக்கி விட்டு சொல்லிச்சு, 4 ரவுண்ட் எங்க அப்பா தோத்து போயிட்டாரு, இந்த 5வது ரவுண்ட்ல நான் உங்ககிட்ட என்ன செஞ்சிருக்கிறேன், ஜெயிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் நம்மளுடைய சோதனையை ஜெயிப்பதற்காக நம்மை சோதனை உருவாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோதரம். சோதரம் பிசாசு 3 முறை அவரை சோதனை இயேசுவை சோதனைக்குள்ளாக கொண்டு வந்தார். 3 முறை 3 விதமான காரியத்தை காண்பித்தார். 3 முறையும் ஆண்டவர் அந்த பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. 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 அப்ப சோதரம் ஆவியானவருடைய நடத்துதல் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த சோதனை காலத்துல இயேசுவை கொண்டுட்டு போறாரு. சோதனை காலத்துல இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் ஜெயத்து நேரம் நடத்தினாரு. இயேசுவுக்கு தெரியும் இனி வாழக்கூடிய முன்ன இருக்கக்கூடிய 3.5 வருடங்கள் ஊழிய பாதையில ஒரு பெரிய ஜெயம் உண்டாக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலும் ஜெயித்தாரு. கடைசியா இயேசுவின் மரணத்திலும் அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சோதரம் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் நம்ம ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வருகிறதை போல காணப்படலாம். ஆனா தோல்வியில அது நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அது நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். முதல்ல அதான் முக்கியம்.
யார் நடத்துறத? யார் நடத்துறத? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறத நம்ம என்ன செய்யுங்க? அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் அல்லாஹ். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா மத்தேயு 28வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் சொல்லுகிறது, சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நம்முடைய குமாரர்களாகிய நம்முடைய குமாரத்திகளிடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்றார். பெற்றிருக்கிற அதிகாரத்தை நமக்கு என்ன செய்யறாங்க? கொடுக்கிறார். பகிர்ந்து கொடுக்கிறார் சொல்லல, அப்படியே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். பகிர்ந்து கொடுக்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கிறது அப்படி இல்ல. அவர் எவ்வளவு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாரோ, உலகத்தின் மேலே, விசுவாசியின் மேலே, சத்துருவின் மேலே ஆவியானவரால் எவ்வளவு அதிகாரம் பெற்றிருக்கிறாரோ, தேவனால் எவ்வளவு அதிகாரம் பெற்றிருக்கிறாரோ, அவ்வளவு அதிகாரத்துக்கு அப்படியே தம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்காங்க கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல 19வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு வாசிங்க, தேர்தலை விதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம், அவர் பெற்ற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப நம்ம யார் தெரியுங்களா? அதிகாரம் பெற்றவருடைய பிள்ளைங்க, நம்மளும் அதிகாரத்தை பெற்றவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகியவர்தான் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் வேணும். இயேசு சுவிசேஷத்துல சொல்லியிருப்பார், ஆவியானவர் நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் போனேன், அதனால் யார் வருவார்? தேவசரவாளர் பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் வருவார். அவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ள உங்களை என்ன செய்வாரு? நடத்துவார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப ஆவியானவருடைய நடத்துதல் எப்படிப்பட்டது? சோதனைக்குரியது இல்ல. ஆவியானவருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்திற்குரியதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. பாருங்க, பிலிப்புவை குறித்த பிலிப்பு 8வது அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்துல பாருங்களேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 26வது வசனத்துல பாருங்க, இங்க பிலிப்புவை வனாந்தரத்துக்கு நடத்துறாரு பாருங்க. இயேசுவை எப்படி வனாந்தரத்திற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கூட்டிட்டு போனாரோ, அதே போல பிலிப்புவை வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறார். நீ எழுந்திருச்சு தெற்கு முகமாய் போ என்று சொன்னார். பாருங்க, வனாந்தரத்துக்கு போக சொல்றார். வனாந்தரம் ரொம்ப இவரு சோதரம் எங்க இருக்கிறார்? இவரு சமாரியாவில் இருக்கிறார். சமாரியா பட்டணத்துல இருக்கிறார். டவுனுக்குள்ள இருக்கிறார். கிராமத்துக்கு போ, வனாந்தரத்துக்கு போன்றார். டவுன்ல ஊழியம் செய்யிட்டு வனாந்தரத்துக்கு போறதுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? டவுன்ல வேலை செய்யறீங்க, சோத்திரம். காட்டுக்குள்ள கிராமத்துல வேலை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு எப்படி இருக்கும்? எல்லாருமே டவுனுக்கு போறதுக்கு தான் பிரியப்படுவாங்க. ஆனா பாவியானவர் சொல்றாரு, வனாந்தரத்துக்கு போ போறாரு. ஏன் அப்படின்னா அங்கதான் ஒரு மந்திரி இருக்கிறாரு. உனக்காக ஒரு மனிதனை இங்க வச்சிருக்கிறேன். நீ வனாந்தரத்துக்கு போறது சும்மா இல்ல, உனக்காக ஒருத்தரை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம சும்மா வழி நடத்துகிறது இல்ல, நான் போகிற இடத்துல நமக்காக ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே ஆவியானவர் வழி நடத்தினாலும், ஆவியானவருடைய வழி நடத்துதலை உணர்ந்து நாம் போகும் பொழுது அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு. சமாரியாவில ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர் தான் அந்த பிலிப்பு. ஆனா இப்ப வனாந்தரத்துக்கு போக சொல்றாரு. வனாந்தரத்துல ஒரு பெரிய மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன் இல்ல, கந்தகே மந்திரிய வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் இந்த மனுஷனுக்கு என்ன செய்யறாருங்க? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆவியானவருடைய நடத்துதல் எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஜெயம் உள்ளது. சொல்லுங்களேன், எப்படிப்பட்டது? ஜெயம் உள்ள வாழ்க்கை, ஜெயம் உள்ள வாழ்க்கை. ஆகையால்தான் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ள சீசர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர்கள் கூடி இருக்கும் பொழுதெல்லாம் அங்க ஒரு அசை உண்டாச்சு. ஏன்னா அங்க ஒரு மனம் உண்டாச்சு. ஆவியானவருடைய நடத்துதலை அவர்களால் புரிந்து கொள்ளப்படுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆவியானவருடைய நடத்துதலை புரிந்து கொள்வதற்கு தேவனிடத்துல கேட்கிறோம். ஆண்டவரே, நான் புரிந்து கொள்ளட்டேன்.
ஆவியானவருடைய நடத்துதலை நான் அறிந்து கொள்ளட்டும், அந்த அறிவை, அந்த ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். கர்த்தருடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். முழங்கால் நிற்போம், தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.